ஹாய் நண்பா, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த வெற்றிக்கு தயாரான நடிகர் ரஜினி சார், அதாவது தலைவர் 172வது திரைப்படத்தோட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் குறித்த செம்ம ஹாப்பியான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. தலைவர் 172வது திரைப்படத்தை யார் இயக்க போகிறாங்க அப்படின்றதுக்கான எல்லா டீட்டெயிலுமே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, தலைவர் 172வது திரைப்படத்தை யார் இயக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி தற்பொழுது ரஜினி சார் வேட்டையன் திரைப்படத்தில் விறுவிறுப்பாக நடிச்சிட்டு வராங்க. ஸோ அதற்கான பணிகள் எல்லாம் வேகமாக நடைபெற்று வருது. இந்த ஒரு திரைப்படத்தை அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ண படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. வேட்டையன் திரைப்படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தலைவர் 171வது திரைப்படத்தை நடிக்க போறாங்க. அந்த ஒரு திரைப்படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து இயக்குறாங்க. அந்த ஒரு திரைப்படத்துக்கு மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பு வந்து இருக்கு. ஒரு டைம் டிராவல் திரைப்படமாக உருவாக இருப்பதாக வந்து தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து தலைவர் 172வது திரைப்படத்தை யார் இயக்க போறாங்க அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் வந்து இருந்தது. தற்பொழுது அதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடை வந்து கிடைச்சிருக்கு. எல்லாருமே எதிர்பார்த்ததை போல தான், அதாவது தலைவர் 172வது திரைப்படத்தை சன் பிக்சர் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாகவும், அந்த ஒரு திரைப்படத்தை இயக்குனர் நெல்சன் அவர்கள் இயக்க இருப்பதாகவும், அது ஜெயிலர் திரைப்படத்தோட 2வது பாகமாக இருக்கும் என்றும், அந்த ஒரு திரைப்படத்தோட டைட்டில் ஹுக்கும் அப்படின்னு வைக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு படத்திற்காக இயக்குனர் நெல்சன் அவர்களுக்கு ஆபீஸ் ஒன்றையும் சன் பிக்சர் நிறுவனம் போட்டு கொடுத்திருப்பதாகவும் தகவல் வந்து வெளியாயிருக்கு. டெய்லர் பார்ட் 1 திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படமாக வந்து அமைந்திருந்தது. அந்த திரைப்படத்தை விட பயங்கரமாக வர வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தற்பொழுது நெல்சன் திலீப்குமார் அவர்களுக்குன்னே தனியாக ஒரு ஆபீஸ் வந்து போட்டு கொடுத்திருக்காங்களாம். அதற்கான பணிகள் எல்லாம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாகவும் தெரிகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் நண்பா. ஓகே அன்பா, நீங்கள் சொல்லுங்கள், தலைவர் 171வது திரைப்படத்தை முடித்த உடனே தலைவர் 172வது திரைப்படத்தை நெல்சன் திலீப்குமார் அவர் வந்து இயக்க போகிறாங்களாம். இந்த ஒரு திரைப்படத்திற்கு ஹுக்கும் அப்படின்னு டைட்டில் வைக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது தலைவர் 172வது திரைப்படத்தை நெல்சன் திலீப்குமார் அவர்கள் இயக்கலாமா அல்லது வேறு ஏதாவது ஒரு இயக்குனர் இயக்கலாமா அப்படின்றதுக்கான உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே அன்பா, தேங்க்யூ.